கிருஷ்ணா கான்சியஸ் வர்றதுக்கு முன்னால ம். எல்லா கடவுளையும் நல்லா ப்ரே பண்ணி பயந்து அப்படி வணங்கிட்டு இருந்தோம். இப்போ இது இஸ்கான் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மைண்டு ரொம்ப ஓரியன்டா பெருமாளுக்கும் கிருஷ்ணாவுக்குமே போகுது. அது அது சரியா அப்படின்னு சம்டைம்ஸ் நமக்குள்ளேயே டிஸ்டர்ப் ஆகுது. ஹவு டு அவாய்ட் தட்? வழிபாடு அப்படிங்கிறது மரியாதை அடிப்படையா கொண்டு இருக்கே தவிர பயத்தை அடிப்படையா கொண்டு இருக்க கூடாது. பயத்தை அடிப்படையா கொண்டு செய்யறது பேரு அது வழிபாடு கிடையாது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட நம்ம பயந்து வழிபடக்கூடாது. அவங்க மேல இருக்கக்கூடிய குணத்தினால நம்ம வழிபடணும். அவங்க மேல இருக்கக்கூடிய மரியாதைனால அவங்கள வழிபடணும். இந்த விஷயம் நம்மளுக்கு ஆச்சாரியர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. இல்ல நமக்கு பகவத்கீதை சொல்லிக் கொடுக்குது. நாமும் புரிஞ்சுக்கிறோம். இப்ப அப்பா அம்மா வந்து பசங்க வந்து தினமும் வொர்ஷிப் பண்றாங்க அப்படின்னா, அப்பா அடிச்சிருவாரு. அந்த பயத்தினால வழிபட்டாங்க. அப்பா அம்மா நமக்காக என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய குணங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது மரியாதைனால வரக்கூடிய வழிபாடு. சோ அவங்களுக்கே புரியும் ரெண்டு ரெண்டு வழிபாடுல எது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய குணங்களை புரிந்து கொண்டு அவங்க மேல இருக்கக்கூடிய மதிப்பினால வழிபட்டோம் அப்படின்னா அதான் சிறந்த வழிபாடு. பயத்தினால வழிபட்டோம் அப்படின்னா அது சிறந்த வழிபாடே கிடையாது. அதை மாத்திக்கணும். சோ மக்கள் பொதுவா வந்து பயத்தினால வழிபடுறாங்க அப்படின்னா அந்த பயம் போயிடும். ரொம்ப நாள் இருக்காது. ஆனா நம்மள வந்து பயப்படுத்தே வழிபட வைக்கக்கூடாது. குணத்தை புரிஞ்சுக்கிட்டு நாம உணர்ந்து வழிபட ஆரம்பிக்கணும். அதான் நம்மளுக்கு ஆச்சாரியர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம கிருஷ்ண பக்திக்கு அதான் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்றோம். வெளியில இருக்கக்கூடிய மக்களுக்கு அது புரியறது கிடையாது. ஏதோ பயத்தினால போய் வழிபட்டு வராங்க. இல்ல எல்லாரும் பண்றாங்க பண்றோம் அப்படின்னு போய் வழிபட்டு வராங்க. இது ரெண்டுமே தப்பு. நம்ம புரிஞ்சு செய்யணும். எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் பண்றோம்னு தெரிஞ்சு பண்ணணும். அதுனா அது பெஸ்டா இருக்கும். முதல்ல மற்ற கடவுளுக்கும் ஈக்குவலா பண்ணிட்டு இருந்தோம். இப்போ மைண்ட் அங்க போகவே மாட்டேங்குது. பரவாயில்லையா? எப்படி அது? ஓகே. ஆஹ் ஓகே. இது இந்த பயமா? ஓகே. இது நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஒரு பெண்ணானவள் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா ஆண்களையும் வந்து பார்த்துட்டு இருக்கா. எல்லா ஆண்களையும் சமமாதான் பார்த்துட்டு இருக்கா. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னுடைய கணவனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறா. ஆனாலும் எல்லா ஆண்களுக்கும் மரியாதை கொடுக்குறா. அதுக்காக எல்லா ஆண்களையும் வந்து அவ வெறுத்து ஒதுக்குறது கிடையாது. யாரை பார்த்தாலும் மரியாதை கொடுக்குறா. ஆனா அன்பு அப்படிங்கிறது கணவனுக்கு மட்டும் தான் கொடுப்பா. அது போல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு தெரியாத வரைக்கும் நம்மளுக்கு எல்லாரையும் வழிபட்டு இருந்தோம் ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு. ஆனா இப்ப நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம்? கிருஷ்ணரை மட்டும்தான் கிருஷ்ணருக்கு மட்டும் தான் நம்ம அன்பை கொடுக்குறோம். கிருஷ்ணருக்கு மட்டும் நம்ம இதயத்தை கொடுக்குறோம். மற்றவங்களை வந்து நம்ம வெறுக்கிறது கிடையாது. மற்றவங்களை அவமானப்படுறது கிடையாது. அதுக்காக நம்ம வந்து அவங்கள திட்டுறதும் கிடையாது. அவங்களுக்கு உண்டான மரியாதை நம்ம கொடுத்துட்டு வரலாம். கோயிலுக்கு எங்கேயாவது போற உள்ள பாக்குறோமா, நமஸ்காரப்பட்டு வரலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. நமஸ்காரப்பட்டது தப்பே கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றது கிடையாது. இதயத்தை கொடுக்கறது கிடையாது. இதயத்தை கிருஷ்ணருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். நான் இப்ப சொன்ன ஒரே உதாரணம் தான். ஒரு பெண்ணானவள் என்ன பண்றா? அவ வந்து எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கலாம். ஆனா இதயத்தை வந்து அவங்க கணவன் கிட்ட மட்டும் தான் கொடுக்க முடியும். ஒருத்தருக்கு மட்டும் தான் இதயத்தை கொடுக்க முடியும். எல்லாத்துக்கும் இதயத்தை கொடுக்க முடியாது. அதே போலதான் நாமும் பக்தி அப்படின்னா ஒருத்தருக்கு மட்டும் தான் பண்ண முடியும். எல்லாருக்கும் பக்தி பண்ண முடியாது. எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கலாம். ஆனா பக்தி கிருஷ்ணருக்கு பண்ணலாம். அப்போ ஒரு கோயிலுக்கு போறோம். முன்னால வந்து விநாயகர் எல்லா இதுலயும் அந்த மாதிரி அப்போ அதான் எந்த உங்களுக்கு மாதிரி சொல்லிட்டேன். ஆல்ரெடி பிரேமம்? சொல்லிட்டேன். அதான் உங்களுக்கு பதில் ம். சொல்லிட்டேனே. நீங்க பார்த்தா நமஸ்காரம் பண்றது தப்பே கிடையாது. தப்பு கிடையாது. நமஸ்காரம் பண்றது தப்பு கிடையாது. ஆனா அவங்கள முழுமுதற் கடவுளா நம்ம நினைக்கிறது கிடையாது. இல்லையா? முழுமுதற் கடவுளா நம்ம கிருஷ்ணன் மட்டும் நினைக்கிறோம். அதான் சொல்றேன். நம்ம இத்தனால பயத்தினால பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நமக்கு புரியுது. கிருஷ்ணனுடைய குணங்களை புரிஞ்சு நம்ம என்ன பண்றோம்? கிருஷ்ணர் மேல ம். அன்பு வச்சிருக்கோம். அன்பு நம்ம எல்லார் மேலயும் வைக்க முடியாதே. எல்லார் மேலயும் ம். மரியாதை வைக்க முடியும். அன்பு எல்லார் மேலயும் வைக்க முடியாது. அன்பு நம்ம ஒருத்தர் மேலதான் வைக்க முடியும். ஒருத்தர் மேல வச்சாதான் நல்லதும் கூட. கரெக்ட். தேங்க்யூ ஹரேஷ்ணா. ரொம்ப நல்லா இருக்கு.